ஸோ பார்க்க நல்லா இருக்குல்ல. இதில் வந்து நல்ல டார்க் பிங்க், மேலே வந்து லைட் பிங்க். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கப்ரிஸ் வந்து பெரும்பாலும் பிரியாணிக்கு ஃபேமஸ் அப்படின்றத நான் வெளியில் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கு. ஸோ ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடும்போது தான் நல்லா இருக்கும். அது வந்து உருகணும். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் லவ்வர்ஸோட வந்தீங்கன்னு சொன்னால் ஹார்ட் போட்டு தருவாங்க. பாத்தீங்களா, இப்படித்தான் உடனே வந்து நம்ம தப்பா எதையுமே நினைச்சிடக்கூடாது. இப்போ வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் க்ரோஸ் போர்டுகளோடும். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கப்ரிஸ் கிங்டம்ன்ற உள்ளே இருக்கிறோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யாழ்ப்பாணத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் கூட. இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து ரீஓப்பன் பண்ணதால வந்து எனக்கு ஒரு மாதம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் தான் பிஸி ஷெடியூல் ஆயிடுச்சு. அதனால் வந்து நாங்கள் வர்றது கொஞ்சம் லேட்டாக போயிட்டு, பட் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போன முறை வரும்போது வந்து நான் ஃபுட்கள் தான் பெரும்பாலான சாப்பாட்டு ஐட்டங்கள் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸான ஐட்டங்கள், அவங்களோட ஜூஸ், ஐஸ்கிரீம் எல்லாமே ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. ஸோ இன்னைக்கு தான் இங்கே தான் தரமான சம்பவம் செய்யப்படும். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ அதில் வந்து ப்ளூபெரி ஜூஸ் வந்து தந்திருந்தாங்க. எனக்கு இந்த இதெல்லாமே பிடிச்சிருக்கு. இவங்களோட அந்த டெக்கரேஷன்லாம் இருந்தாலும் சரி, அந்த கப்ஸ், அந்த அழகு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ப்ளூபெரி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ப்ளூபெரி எப்படி இருக்குன்னா ப்ளூபெரி மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரூட் வேண்டபடியே நம்ம ஜஸ்ட்டு சின்னனா ஸ்மூலாக சொல்ல போகிறோம். நம்ம வந்து ப்ளூபெரி ஜூஸ் வந்து வெளியிடங்களில் குடிச்சிருக்கோம். பட் இதில் வந்து ஒரு ஜெல்லி ஃப்ளேவர், அப்படி ஒரு ஃப்ளேவர் ஒன்று அடிக்குது. பட் பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. எல்லாத்தையும் குடித்தா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும். அதனால நம்ம இதை வந்து இப்போயே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து நல்ல அதிகமான வெக்கை, யாழ்ப்பாணத்தில் வந்து வெக்கைக்கு சொல்லவே தேவையில்லை. சரியான வெயில் காலங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து குடித்தா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை அடுத்தது வந்து ஸ்ட்ராபெரியில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்க நல்லா இருக்குல்ல. இதில் வந்து நல்ல டார்க் பிங்க், மேலே வந்து லைட் பிங்க். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சீரியஸ்லி வேறு லெவல், நல்லா இருக்கு. ரெண்டுமே ஒவ்வொரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குது. ஆனால் நம்ம கூட குடிக்க போனால் இந்த ஃபுட்டுக்கு வந்து டேஸ்ட் எல்லாமே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் இருக்கட்டுக்கு நம்ம இதை முடிச்சுட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சிக்கன் சாண்ட்விச் சாப்பிட போகிறோம். ஸோ சாண்ட்விச் வந்து வெள்ளைக்காரிட சாப்பாடு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரொம்ப அழகாக வந்து எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த சாப்பாடை வந்து டெக்கரேட் பண்ணிக்கிற எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சிக்கன் சாண்ட்விச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு பர்கர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. சாண்ட்விச் வந்து பெரும்பாலும் ஆங்கில நாடுகளில் வந்து மார்னிங் வந்து அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறபடியே நமக்கு இந்த புட்டு ஹெவியாக தான் சாப்பிட்டு பழக்கம். இருந்தாலும் சின்னனா ஸ்மாலாக பர்ஃபெக்டாக அந்த இதில் வந்து முழு சத்துமே அடங்குற மாதிரியே இருக்குது. மரக்கறி எல்லாம் வச்சு டேஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க. பட் அந்த சிக்கன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சிக்கனுக்கு அப்புறம் சீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து எங்கடா நம்ம நல்ல பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தவிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ கப்ரிஸ் வந்து பெரும்பாலும் பிரியாணிக்கு ஃபேமஸ் அப்படின்றத நான் வெளியில் கேள்விப்பட்டிருக்கேன். நம்மளும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆவி பறக்கு டீ கடை இந்த மாதிரி சுட தந்துருக்காங்க. பறக்கிறது தெரியுதா? எனக்கு தெரியுது. பட் பிரியாணியை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். பிரியாணி பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக பிரியாணின்னு சொல்லும்போது ரைத்தா இல்லாமல் சாப்பிடக்கூடாது. ரைத்தாவோட சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
கப்ரிஸ் பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. என்ன சொன்னால் நம்ம போன முறை வந்திருக்கோம், அவங்க பெர்ஃபெக்டாக செய்வாங்க, அவங்களோட ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து ஃபுட் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ புதிய ஐடியாஸோட சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவே கண்டிப்பாக இங்கே வரலாம். பெர்ஃபெக்டாக இருக்குது. பிரியாணிக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிடணும்னா இங்கே வரலாம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து பபிள் வித் ஐஸ்கிரீம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தவங்க. ஸோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து பனானாவில் செய்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக இது வந்து ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கு. ஸோ ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடும்போது தான் நல்லா இருக்கும். அது வந்து உருகணும். இது வந்து இந்த குட்டீஸுக்கெல்லாம் பிடிக்கும். ஸோ நானும் குட்டீஸ்னோடய எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சீரியஸ்லி நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பபிள் வித் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்க. பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து இவங்க தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னால் அவங்க ஓனாகவே இந்த ஐஸ்கிரீம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணணும். நாங்கள் வந்து இங்கே உருவாக்குறபடியாக மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஐஸ்கிரீம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கும் லைட்டாக அதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஐஸ்கிரீம் வந்து நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு நான் போட்டு இல்லை சொல்ல போறேன். நீங்கள் கீழே ஏதாச்சும் கமெண்ட் போட்டு விட்டுருங்க. பட் சுகர் எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சில பேர் வந்து காஃபி லவர்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் உடனே கூலாக என்ன இருக்குது அப்படின்றத தான் பார்ப்போம். ஒரு சில பேருக்காக வந்து இப்போ வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட கப்ரிஷ் ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் இந்த காஃபி தான், கொட் காஃபி வந்து கொண்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் லவ்வர்ஸோட வந்தீங்கன்னு சொன்னால் ஹார்ட் போட்டு தருவாங்க. இப்போ வந்து எனக்கு யாரோ அவருடைய ஃபேஸில் போட்டு கிடக்கு, பட் ரொம்ப லவ்வாக கொடுத்துருக்காங்க. ஸோ லவ்னெலாம் போட்டிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சூடாக இருக்குது. என்ன சொன்னால் கூலாக குடிச்சதுக்கப்புறமா சூடாக குடிச்சது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். பட் குடிச்சு பார்ப்போம். பாத்தீங்களா, இப்படித்தான் உடனே வந்து நம்ம தப்பா இதையுமே நினைச்சிடக்கூடாது. இப்போ வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், க்ரஸ் போட்டுகளோடும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சீனி நீங்க வேணும்னு சொன்னா இது பாருங்க சுகர் தந்துருக்குறாங்க. நான் என்னடா அப்படியே குடிச்சு விட்டுட்டேன். ஸோ சிம்பிளி வேஸ்ட் ஒன்றும் இல்லாது. நம்ம வந்து சுகரை போட்டுட்டு அளவா போடணும். அதையும் பிறகு கூட போட்டிங்கன்னா குடிக்கலாம் போயிடும். அளவா இருக்குமென்னு நம்புறேன். ஸோ அழகா இப்படி அழகா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. காஃபி லவர்ஸ் மட்டும் வாங்கிக் கொள்ளுங்க அப்படின்றத சொல்லிக்கொள்றோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு சுகரை போடுங்க. சுகர் வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளவும் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் யாரும் காஃபி லவராக இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னென்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ஓகே, நம்ம வந்து இது அவ்வளோ ஸ்பெஷலாக சொல்ல தேவையில்லை. என்னென்னு சொன்னால் நம்ம இதுக்கு முதல்ல வந்து கப்ரிஸ் வந்து வந்திருக்கிறோம். ஸோ வர்றப்போ வந்து பர்கர், பிரியாணி, அவங்களோட ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், சிக்கன், அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கப்புறமா இவங்க வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு பார்த்துருந்தோம். ஸோ கண்டிப்பாக எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்படி வந்து நீங்க என்ன மாதிரி ஒரு தரமான சம்பவம் செய்யணும், அல்லது ஒரு நல்ல கடையில் போய் சாப்பிடணும், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க இங்க வரலாம். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணம் மெயின் ஸ்ட்ரீட்ல வந்து தாஜ் ஹோட்டல், அதுக்கு ஆப்போசிட்டா வந்து கப்ரிஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இங்க வாங்க, நிறைய விஷயங்கள் செய்யுங்க அப்படின்றத சொல்லிக்கொண்டு இப்படியான ஒரு அடுத்த ஒரு தரமான சம்பவ நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுனா நான் உங்கள் அக்ஷனா. பாய் பாய்.